வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா வெள்ளை அறிக்கை. இங்க வா. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. ஏன் அதை நீங்க செய்யக்கூடாதா? நாங்க தான் செய்யணும். தமிழ்நாட்டோட நிதி நிலைமை பத்தி வெள்ளை அறிக்கையில நம்ம ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க நம்ம மினிஸ்டர். அதாவது வில்சனா, எனக்கு அவரை பார்த்தாலே அடிதடியில் இருக்க ஒரு பெரிய கேங்ஸ்டர் மாதிரி ஃபீல் ஆகும். அவர் இன்னைக்கு கெட்டப்பும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருந்தார். கேங்ஸ்டர் மாதிரி ஃபீல் ஆகுன்றது எனக்கு அப்படி தோணும். அதை வச்சு சொல்றீங்க? எனக்கு அப்படி தோணும். அவரை பார்த்தாலே ஐயோ பயந்துடணும் சாமி அப்படின்னு தோணும். ஆனால் அவர் விட்ட அறிக்கை இருக்க சொல்ல அந்த பயம்லாம் போயிடுது. ஸோ அதனால் அறிக்கையை நீங்கள் பாருங்கள், பயம் போகும், சிரிப்பு வரும், நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. மறக்காமல் கண்டினியூஸாக பாருங்கள். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குது இதில். சரிங்களா, வாங்க. ஸோ இந்த அறிக்கையில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் 13 லட்சம் கோடி கடனில் இருக்கா. ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் கூட்டாக பண்ணியிருக்காங்க. அதுதான் இவங்க சொல்லியிருக்காங்க. 10 லட்சம் கோடி கடன் இது கவர்மெண்ட் செக்டர்லேருந்து மட்டும் இருக்கா. ஓகே, மீதி 3 லட்சம் கோடி கடன் வந்து பப்ளிக் செக்டர்ஸ்லேருந்து இருக்கா. பப்ளிக் செக்டர்னா இந்த போக்குவரத்து துறை இலவசமாக வண்டி கொடுத்துருக்காங்க. பப்ளிக்ல கொடுத்துட்டாங்களோ, அதாவது இலவசமா வண்டிலாம் விடுறாங்களே, நீங்க அது சொன்னாலும் குழந்தை கூட தெரியும் நட்டத்துல தான் போகன்ட்டு. அப்புறமா இந்த கடன்ல இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, குழந்தை பிறக்குதுன்னா கூட அந்த குழந்தை நம்ம நாட்டுக்கு எந்த ஒரு ரூபாய் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை பேர்ல 1.28 லட்சம் கடன்ல இருக்கு. அதாவது பை சான்ஸ் ஃபியூச்சர்ல அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் அவங்களும் கடனாளி தான். குழந்தை பிறந்தா இல்ல சொல்றேன், அவங்களுக்கும் குழந்தை பிறந்தாலும் 1.25 லட்சம் கோடி கடன்ல தான் இருக்கும். அப்படிதானே? ஆமா. இதனால நம்ம தமிழ்நாடு வருஷம் 67,000 கோடி வட்டி மட்டும் கட்டுறாங்க. இது மெயினா பாத்தீங்கன்னா டிவிக்கு வாரியர்ஸ் அவங்களுக்கு கிளீனா தெரியும். ஏன்னா அவங்க எல்லாருமே சீமானை ஃபாலோ பண்றாங்க. நெக்ஸ்ட், இதனால என்ன ஆகுது, இந்த வட்டி கட்டுறதுனால நம்மளுக்கு வர வேண்டிய வருமானம் இருக்குல்ல, கரெக்டா சொல்லணும்னா வருவாய் பற்றாக்குறைன்னு சொல்லாத. நம்மளுக்கு வர வருமானத்தை விட நம்ம செலவு பண்ற காசு 78,000 கோடி அதிகமா இருக்கு. அதாவது இப்போ எங்கள் வீட்டில் நம்ம குடும்பம் நடத்துகிறோம். அதாவது அம்மா அப்பா குழந்தைங்க எல்லோரும் இருக்கோம். அப்போது அப்பா வந்துட்டு மாதம்னா எனக்கு 15,000 தான்ப்பா சம்பளம், நம்ம 15,000 தான்ப்பா ரன் பண்ணணும்னு சொல்கிறாரு. அம்மா என்ன பண்ணுறாங்க, நமக்கு தெரியாமல் குழந்தை குட்டிலாம் கேட்குது, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி தந்துட்டு அப்படியே புருஷங்கிட்ட அப்படியே மறைச்சி கடைசியாக கடங்காரன் வீட்டாண்ட வாசலில் வந்து நின்ட்டான். அப்போது தான் தெரியுது, கடங்காரன் காசு கேட்குறான், எனக்கு ஒரு 50,000 கடன் இருக்குது, வட்டி மட்டும் மாசமான 10 ரூபா வட்டி 5,000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்பாவுக்கு ஷாக் ஆயிடுது. இப்போ விஜய் தான் அப்பாவுக்கு தெரியாது, எலெக்ஷனில் ஜெயிச்சு உள்ளே வர வரைக்கும் தெரியாது. எலெக்ஷனில் ஜெயிச்சு உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் டிஎம்கேவை பார்த்து சொல்கிறாங்க, இவ்வளோ கோடி கடனில் இருக்கா, வட்டி இவ்வளோ கட்டணுமா. ஆனால் நீங்கள் கம்பேர் பண்ணுறதே தப்பாக இருக்கே. ஏன் அப்பானா இப்போ பையன் முன்னாடி யாருக்கு பிள்ளையா நீ எப்படி இதை கம்பேர் பண்ணுறீங்க? வந்து நீங்கள் கம்பேர் எப்படின்னா எடுத்துங்க. நான் சொல்கிறது வந்துட்டு ஒரு ஃபேமிலியை வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு சாம்பிளாக சொன்னேன். இப்போ அப்பா என்ன பண்ணுவார், கஷ்டப்படணும். அப்பா கிட்ட பிளான் இருந்ததுன்னா ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணிடலாம். இல்லைனா அப்பா வந்துட்டு அதுவும் குழந்தைகிட்டலாம் வாக்குறுதிலாம் கொடுத்துட்ருக்காரு, நான் இது வாங்கித்தரேன் அது வாங்கித்தரேன் நிறையா பண்ணிட்டாரு. டெய்லி குழந்தை நச்சரிக்கும். ஆனால் ஒன்று, குழந்தை நச்சரிக்கிறதுல நாயகிலாம் யாரும் பேசாதீங்க. ஆனால் எல்லா குழந்தையும் நச்சரிக்காதுல்ல. அப்பாவுக்கு பிடிச்சவங்கன்னு 2 பேர் இருப்பாங்க. அப்பாவை புரிஞ்சுக்கிட்டவங்க, அதாவது டிவிகே வாரியர்ஸ், அவங்க நச்சரிக்க மாட்டாங்க. அப்புறமா டிவிகே வாரியர்ஸ் தவிர்த்து மற்றவங்களாம் இருக்காங்களே, வயசானவங்களாம் இருக்காங்களே, சாப்பாடுக்கு அன்றாட கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்களே, தாத்தா பாட்டிலாம், அதாவது வருமானமே இல்லாதவங்க, ஏழைங்க. அப்புறம் பெண்கள் சில பேர் வந்துட்டு எல்லா வண்டியிலையும் போனால் ஃப்ரீன்னு வர சொல்லியிருக்கீங்க, அவங்க எதிர்பார்ப்பாங்க. அப்புறம் படித்து முடிச்சுட்டு நபர்கள், அதாவது சில பேர் வேலைவாய்ப்பு தேடிட்டு இருப்பாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க ஓட்டு போட்டிருப்பாங்க. ஏன்னா வேலை இல்லைன்னா அவங்களுக்கும் மாதமானா ஒரு ஸ்டைஃபன் கொடுக்குற மாதிரி ஒரு அரசாங்கம் திட்டத்தை எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எதிர்பார்த்து பல ஜனங்கள் இருக்குது. அதாவது பொறுமை காப்பாங்க, ஒரு 6 மாதம் பொறுமை காப்பாங்க. பார்ப்போம் 6 மாதம்க்கு அப்புறம். சரி, இப்போது இவ்வளோ கடனில் இருக்குல்ல, இப்போ எங்கள் அப்பா, அதான் நான் சொன்னல, அந்த குடும்பத்தோட அப்பா என்ன பண்ணுவாருன்னா ஓவர் டைம் பண்ணுவார். இல்லைன்னா இப்போ நான் அந்த இடத்துல இருக்கேன்னு வச்சிங்களேன், ஐயோ இவ்வளோ கடனில் இருக்கா, வீட்டில் இருக்க கடனாக தீக்கணும்னாக்கா நான் என்ன பண்ணேன், டபுள் ஷிஃப்ட் வேலைக்கு போவேன். ப்ளஸ் ஏதாவது பிஸ்னஸ் ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு அதையும் யோசிப்பேன். ஸோ அந்த வெள்ளை அறிக்கையில் ஏதாவது பிஸ்னஸ் ஏதாவது பிளான் ஏதாவது இருக்கா? இல்லை, ஆக்சுவலாக வெள்ளை அறிக்கை அப்படின்றது என்னன்னா, இப்போ கொடுத்துருக்கிறது கரண்ட் சிச்சுவேஷன், ஃபேக்ட்ஸ். ஓகே, இப்போ அந்த ஃபேக்ட்ஸுக்கு வந்துட்டு நம்ம இது பண்ணால் சரியாகும் அப்படின்னு சொல்லி ஏதாவது கேட்டிருப்பாங்களா பத்திரிகையாளர்? என்ன ஐடியா வச்சுருக்கீங்க? ஆமாம், அது ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்னா, இந்த கவர்மெண்ட் வந்து இப்போ தான் புதுசாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இல்லைங்க, இது தெரியுங்க.
நான் கேட்டது அதுதான். வருவாய்க்கு என்ன பிளான்? அதுதான் இந்த கவர்மெண்ட் வந்து புதுசாக ஃபார்ம் பண்ணியிருக்கு. சிஎம் விஜய் அவர் பேரில் அவர் சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காருன்னா கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட். ஓ, அந்த 30% வாங்கி வச்சிருப்பாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லயும், அதை நிறுத்திட்டாலே நமக்கு வருமானம் கரெக்டாக சரியா போயிடும், ஈக்குவல் ஆயிடும்னு சொன்னாரு. அதுதான் இருக்கும். அப்போ இதுக்கப்புறம் ஈக்குவல் ஆயிடும். இந்த 78,000 கோடி ஈக்குவல் ஆயிடுமான்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் ஆனால் கரப்ஷன் இல்லாத 0% கரப்ஷன் ரேட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ என்ன ஆகும்னா இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பாக்கெட்டில் போதில்ல காசு. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸை விட அரசியல்வாதிங்க, அவங்களும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான். இல்லைங்க, அவங்க டெம்பரரி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். அரசியல்வாதிகள் 5 வருடம் உள்ள வந்துட்டு போறவங்களுக்கு, பொலிட்டீஷியன்ஸ், லீஸுக்கு வந்துட்டு வேலை செஞ்சுட்டு போறவங்களுக்கு, இவங்களுக்கு உள்ளலாம் போதில்ல பெட்டி பிளாக், அந்த இதெல்லாம் போகாம கவர்மெண்ட்டுக்கே வரும்போது கவர்மெண்டோட இன்கம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அது வெள்ளரிக்கையில் இருக்கா? இல்ல, நீங்க அப்போ முட்டு குத்துட்டு இருக்கீங்க. அதையும் சொன்னா பெட்டரா இருந்திருக்கும்ல. இல்ல, நான் முட்டு கொடுக்கல, அது சொன்னது அமைச்சர் வில்சன் சொன்னார். சொல்லியிருக்காரா? சரி, ஓகே, நல்ல விஷயம். இப்போ கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு நிரந்தர வருவாய் இருக்கும்ல, இருக்கு. அது என்னென்னது? ஜிஎஸ்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் பத்திரப்பதிவு, அதுக்கப்புறம் டாஸ்மார்க்கு, புதுசாக ஏதாவது கம்பெனி வந்துச்சுன்னா அந்த கம்பெனிலேருந்து வருவாய் வரும், டேக்ஸ், புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அவங்க மூலிமா வர டேக்ஸ். ஸோ இதை எல்லாமே வந்துட்டு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரீஃபார்ம் பண்ணுற ஐடியாவில் ஏதோ இருக்காங்க. பிஎஸ்சி ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ரிஃபார்ம் அப்படி பார்த்தா மேபி டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் அதில் என்னென்ன ரிஃபார்ம் பண்ண முடியுமோ அப்படி ரிஃபார்ம் பண்ண போகிறாங்க. அப்போ எல்லா பொருள்லையும் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டேட் டேக்ஸ்ன்னு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. மேபி அதுதான். இது என்னன்னா இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு தான் அவர் கரெக்டாக முன்னாடியே பதில் சொல்லிட்டாரு. என்னன்னா இந்த கவர்மெண்ட் வந்து மக்களுக்கான கவர்மெண்ட். மக்கள் அவங்களோட வாழ்வாதாரத்தை அதில் போய் கை வைக்க மாட்டாங்க. பட் அவங்க வாழ்வாதாரத்தை ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன இருக்கோ அதில் கை வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது வாழ்வாதாரம்னா ஒயின் ஷாப்ல கை வைப்பாங்களா? எனக்கு தெரிஞ்சு அதில் கை வைப்பாங்க. சூப்பர், அப்படி வச்சா நல்லா இருக்கும். இவங்க வருமானம் வர்றதுக்காக இந்த பிரைவேட் செக்டார்ஸ்கிட்ட போயிட்டு விழுந்துடக்கூடாதுல்ல எல்லா விஷயத்துக்குமோ. இப்போ எல்லா விஷயத்துக்குன்னா இப்போ ஹைட்ரோ கார்பன் திட்டம் இருக்குல்ல, 4 கிணறுகள் தோன்றதுக்காக ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கு, லெட்ரு. அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணாமல் இருந்தால் நல்லது. ஓப்பன் பண்ண மாட்டாங்கன்ற தைரியம் எனக்கு இருக்கு. அது ஓகே, எனக்கு இருக்கு, புரியுது. ஏன்னா நம்ம அவங்க பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டெர்லைட்டுக்கு வந்துட்டு ஒரு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டெர்லைட் வர வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஆல்ரெடி அவங்க சுற்றி எல்லா நிலத்துலையும் மண் வளம் போய் கேன்சர் ஆகி. ஆக்சுவலாக எனக்கு நான் பாலிடிக்ஸை படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச என் நாலேஜ் வச்சு பார்த்தா ஸ்டெர்லைட் வர வாய்ப்பே இல்லை. ஸ்டெர்லைட் வந்தது அப்படின்னா அடுத்து டிவிக்கு வர வாய்ப்பு இல்லை. இனிமேல் அப்போ கூட உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அடுத்து வர வாய்ப்பு இருக்குன்ட்டு? நல்லது செஞ்சா இந்த 5 வருஷத்துல இவங்க சொன்னதை பண்ணிட்டாங்கன்னா அடுத்த டிவிக்கே தான் வரும். இப்போ அந்த வெள்ளை அறிக்கை மாசம் வரணுமா இல்லை வருஷம் வருமா இல்லை எப்படி? இதுக்கப்புறமேட்டு ஒரு வெள்ளை அறிக்கையா? ஒரு தடவை இன்ட்ரோல இதுக்கு முன்னாடி பிடிஆரும் கொடுத்துருக்காரு. இல்லை, எனக்கு புரியல. வெள்ளை அறிக்கைன்னு சொன்னாரு, ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. வெள்ளை அறிக்கை எப்போ வரும், வெள்ளை அறிக்கை எப்போ வரும், வெள்ளை அறிக்கை வந்துருச்சுங்க. இப்போ என்னன்னா அடுத்து எப்போ வெள்ளை அறிக்கை வரும்? புகழ வேணாவா டிவிக்கேவ? அதாவது இன்கம் கிராஃபை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நாங்கள் பார்த்து அதை சந்தோஷப்பட்டு நான் மக்களோட சேர்ந்து ட்ரீட் கொடுத்து எல்லாரோட அப்படியே ஹாப்பியாக என்ஜாய் பண்ண வேணாமா? நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஏங்க நம்ம சிஎம்ங்க, அவர் பண்ணுற ஒரு விஷயமும் நாங்கள் பாராட்டணுங்க. பாராட்டினா தான் இந்த மக்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அந்த மக்களை ஹாப்பி பண்ணுறது என்னோட கடமை இல்லை. இப்போ பாருங்க, நம்ம சீமானன் என்ன சொன்னார் எலெக்ஷனுக்கு முன்னாடி? இந்த வெள்ளரிக்கை அவர் கொடுக்கலையா? எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுத்தாரா கொடுக்கலையா? இது மக்கள் வந்து கேட்கலையா? கவர்மெண்ட் கொடுத்தா தானே வெள்ளை அறிக்கை. எங்க நான் சொல்கிறேன் புரியுதா? நீங்கள் போயிட்டு எக்ஸாம் எழுதுறதுக்காக கிளாஸுக்கு போயிட்டு ஃபீஸ் கட்டி படிப்பீங்க. இன்னொருத்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? புக்ஸ் எல்லாம் வந்துட்டு வீட்லேயே வச்சுக்கிட்டு டியூஷனுக்குலாம் போகாமல் அந்த புக்ஸை ரிவைஸ் பண்ணி படித்து ஒருத்தவங்க வந்து எக்ஸாம் எழுதுவாங்க. அப்போ கிளாஸுக்கு போய் அதாவது ஃபீஸ் கட்டி நீங்கள் போய் படித்து அதுக்கு ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணாதான் சிறந்தவங்களா? வீட்டில் ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ஐடியாவெல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸாம் எழுதுறவங்க யார் சிறந்தவங்க, யார் அறிவாளி? நீங்கள் சொன்னது தான். அப்போ அதுதான் நான் கேட்டேன். இந்த மக்கள் வந்துட்டு அதாவது கவர்மெண்ட்ல உள்ள வந்ததுக்கு அப்புறம் 1 மாசம் டைம் எடுத்து இந்த வெள்ளரிக்கை கொடுத்த இவங்க எங்க அந்த சீமானுன்ற ஒரு இருக்காருல்ல, எப்பவோ சொன்னாருல்ல இந்த வெள்ளரிக்கைய, இந்த லிஸ்ட் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. ஏன்னா இவ்வளோ இலவசங்களை சொல்லியிருக்காங்கனாக்கா கண்டிப்பா மக்களோட டாக்ஸ் வரியில கை வைப்பாங்கப்பா, உஷாரா இருப்பா அப்படின்னு சொன்னாரு. இந்த டாஸ்மார்க்கை நம்பியே இருக்கும்ப்பா இந்த கூட்டம், அந்த டாஸ்மார்க்கை விடாதுப்பா அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் ரீஃபார்ம் பண்ண போறதா தான் நமக்கு ஒரு பதட்டம் இருக்கு. மேபி புதுசா ஏதாச்சும் கொண்டு வருவாங்க.
எப்படி அதாவது பால் கொள்முதலை வந்துட்டு கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணி எல்லார் வீட்டுக்கும் டெய்லி காலையிலையும் மார்னிங்கும் நாங்கள் தான் கொடுப்போம், அதுலேருந்து வருமானம் கவர்மெண்ட் எடுத்துக்கும், அதை வச்சு நாங்கள் கவர்மெண்ட்டை அப்படியே டெவலப் பண்ணுறோம். ஏதாவது இருக்கா? மேண்டிட்டரி பேசிக் நீட் அது மில்க் தானே ஒரு வீட்டுக்கு. சரக்கா மில்கா? எனக்கு தெரிஞ்சு விஜய் படமே போதும்னு நினைக்கிறேன். விஜய் படமா? என்ன படம்? காலையில் ஒரு படம், ஈவினிங் ஒரு படம் பார்த்தா அவங்களுக்கு தூக்கம் வந்துடும். ஐயோ சரி விடுங்க. அது இல்லைங்க, லாரன்ஸ் ஒருவர் அவர் பிரியாணி கொடுப்பாரு, பிஸ்கெட் கொடுப்பாரு, சரியா போயிடும். ஆமாம், அவர் அதான் சொன்னார். அப்புறமா எலக்ட்ரிசிட்டி வேணுனாக்கா மகேந்திர, அதாவது மாஸ்டர் மகேந்திரனா அவர் வருவாரு, 2 ஒயர் எடுத்துட்டு வந்துட்டு வடிவேல் படத்துல நம்ம சாட்டை சொன்னாரு, தண்ணி வேணும்னாக்கா பின்னாடி வந்து சொருவாங்களா, அந்த மாதிரி சொல்லிவிடுவாங்க. கரண்ட் வேணும்னா அது அவர் வீட்டிலேருந்து எடுக்க சொன்னார். அவங்க வீட்டில் தான் சொல்லுவாங்க. நான் ஏதாவது ஏங்க என் வாய கலர்றீங்க, நான் அப்படிலாம் எதுவும் பேச மாட்டேங்க, நான் நல்லவங்க. அதுதான் அவர் வீட்டிலேருந்து அவர் தமிழ்நாட்டுக்கே கரண்ட் கொடுக்கூடாரு. இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு நம்ம சவுதியில் கிரவுண்டில் எப்படி ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி மாஸ்டர் மகேந்திரன் அவர் வீட்டிலேருந்து கிரவுண்ட் ஒயர் கனெக்ட் பண்ணி எல்லா வீட்டுக்கும் கொடுப்பாங்க. அப்புறம் உண்மையிலே சொல்லணும்னாக்கா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த 1 மாதத்துக்கு. அந்த வெள்ளேரிக்காக்காக அவங்க பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கு நம்ம வந்துட்டு எப்பவுமே பாராட்டணும். அவங்களுக்கு ஓட்டு போட்டு அந்த மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா, அந்த மக்களை பாராட்டணும். இவங்கெல்லாம் இல்லாமல் இந்த சாதனை நடந்திருக்காது. இந்த வெள்ளேரிக்கான சாதனை உண்மையான சாதனை. 30 நாள் வெயிட் பண்ணி பொறுமையாக பண்ணதுனால தான் 21 பேஜ்லேயும் 21 குட்டி ஸ்டோரி சொல்லியிருக்காரு அவர். ஆமாம், அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்தேன். அது நிறைய ஃபேமிலி ஸ்டோரியெல்லாம் லிங்க் பண்ணி பெரியவங்க சின்னவங்க குழந்தைங்க எல்லாத்தையும் எல்லாரும் மேலேயும் அவங்களுக்கு கன்சென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறாங்க. நல்ல கன்சென்ட் இருக்கு பார்த்தோம் நாங்கள். இப்போ இந்த ப்ரெஸ் மீட் ஒருத்தரும் இப்படி கொடுக்குறப்ப அவங்களுக்கு அக்கறை இருக்குன்றது தெரியுது. இப்போ ராகவா லாரன்ஸ் என்ன சொன்னார்னா, ப்ரெஸ் மீட் கொடுக்குறவங்க தான் வேணுமா, வேலை செய்கிறவங்க வேணாவா அப்படின்னு சொன்னார். அப்போ இப்படி பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது. உங்கள் டிவிகே நண்பர்ஸ் தான் நீங்கள் சொல்லணும், எது இன்டர்வியூ கொடுக்குறவங்க வேலை செய்வாங்களா, இன்டர்வியூ கொடுக்காதவங்க வேலை செய்வாங்களான்னு தெரியல நமக்கு. ஆனால் இவர் நல்லா வேலை செய்கிறாரு, அவர் சூப்பராக வேலை செய்கிறாரு. அவர்கிட்ட 2500 ரூபா பற்றி கேட்குறாங்க, ஓடி போயிடுறாரு. அதான் என்ன வேணா இருக்கட்டும். எனக்கு என்னன்னா, நம்ம நெக்ஸ்ட் இப்போ அந்த புதிய திட்டங்கள் பற்றி பேசவே இல்லை. ஆக்சுவலி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, புது திட்டம் வந்துட்டு நம்ம சிஎம் ஜோசப் விஜய் கூட உக்காந்துக்கிட்டு அவங்க கிரியேட் பண்ணுவாங்களாம். இந்த மக்கள் வந்துட்டு ஓட்டு போட்டிருக்கிறது வந்துட்டு ஃப்ரீ பீஸை வச்சுலாம் ஓட்டு போடல. உங்களுக்கு தெரியுமா, ஓட்டு போட்டதுக்கு முன்னாடி நான் இது தருவேன்னு சொல்றது ட்ரெண்ட் ஆகும். ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் தலைவா நீங்க வந்து தமிழ்நாடை வந்துட்டு முன்னேற்றுங்க, ஃப்ரீ பீஸ்லாம் வேணாம் எங்களுக்குன்னு சொல்றது ட்ரெண்ட் ஆகும். எனக்கு அதுதான் புரியல. இவ்வளோ கோடி கடனில் இருக்கு, ஆனால் இப்போ வரைக்கும் அதை பற்றி எதுவும் பேசவும் இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லல. ஜஸ்ட் உட்காந்து இப்படி ஒரு நாள் பேசிட்டு போறதுக்கு எதுக்கு இது? படிச்சு முடிச்சிருக்கீங்களா இந்த ஜென்சி, இந்த டிவிகே வாரியர்ஸ், வெளியில் போயிட்டு ஒரே ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்ல உங்ககிட்ட ஐடியாஸ் கேட்பாங்கல்ல, அப்போ சொல்லுங்க சரிங்களா. அவங்க இந்த மாதிரி கடன் இருக்குது நம்ம கம்பெனியில், இந்த கடனை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்ல அப்போ போயிட்டு சொல்லுங்கள். இங்கே கீழே வேலை செய்கிற இங்கே கீழே வேலை செய்கிற எம்ப்ளாயிஸ்க்கு நாங்கள் மாதம் போனஸ் போடுவோம். அதே மாதிரி ஹனிமூன் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் டிக்கெட் கொடுப்போம். அப்புறமா வந்துட்டு யாருக்கெல்லாம் எங்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் போய் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த பில்லை கொடுத்தா கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவோம். அப்புறம் வீட்டுக்கு ஒரு கார் கொடுப்போம்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வருஷம் வந்துட்டு ஐஃபோன் மாடலை வந்துட்டு எப்போல்லாம் அப்கிரேட் ஆகுதோ எல்லாருக்கும் அப்கிரேட் பண்ணி கொடுப்போம்னு சொல்லுவோம். ஸோ வீட்டுக்கு ஏசி கொடுப்போம். கொரோனா மாதிரி ஏதாவது ஒன்று வந்துச்சுனாக்கா வீட்டுக்குள்ளேயே படுத்துட்டுங்க, நீ வேலைக்கு வரவே தேவையில்லை, உங்களுக்கு சம்பளம் வீடு தேடி வரும்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கம்பெனியை தேடிட்டு போகிறவங்க தான் டிவிக்கு. எனக்கு என்னன்னா, நம்ம இதை பற்றி வீடியோ எடுக்க பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே வெள்ளை அறிக்கை வரப்போகுது, நம்ம மினிஸ்டர் என்னதான் சொல்கிறாரு, ஃபைனான்ஸ் செக்ரட்டரி அவர் என்னெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு நான் கொஞ்சம் ஆர்வமாக இருந்தேன் பார்க்கல. ஆனால் பேப்பர் பார்த்து படிக்கிறாங்க, ஃபைனான்ஸ் செக்ரட்டரி மினிஸ்டர் படிக்கிறதுக்கு கூட தப்பு படிக்கிறாங்க. நிறைய பார்த்தேன். சரி அதெல்லாம் எழுத்துக்கூட்டி படிக்கிறாங்க, தமிழ் படிக்கிறது. சீமானண்ண இதெல்லாம் மண்டியில் இருக்குது. போயிட்டு தூங்க சொல்ல கூட ஏந்து கேட்டினா சொல்லுவாப்புல, தமிழ்நாட்டோட வருமானம் எவ்வளோ, தமிழ்நாட்டோட கடன் எவ்வளோ, பொருளாதாரம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எவ்வளோ லாஸு, வெறும் சீமானண்ணன் இல்லை, சீமானண்ணன் பிள்ளைங்களும் சொல்லுவாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, இவங்க ரெடி பண்ணியிருக்கிறது 21 பேஜஸ் தான் பேப்பர். இந்த 21 பேஜஸ் பேப்பர் ரெடி பண்ணுறதுக்கு 30 நாள் ஒர்க் பண்ணாங்களா? இந்த 30 நாள் ஒர்க் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் ரெடி பண்ணா கூட ரெடி பண்ணது எல்லாமே மைண்ட்ல இருக்காது. இதுக்காக இத்தனை நாள் நாங்கள் வெயிட் பண்ணி இது ஏதோ ஒரு மூவி டீசர் வெளியில் வர மாதிரி காலையிலேருந்து நைட்டு, அப்புறமா 18ஆம் தேதி அசம்பிளி ஓப்பன் பண்ணுறது, பெரிய படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஹைப்பை வச்சு உங்கள் பின்னாடியே வர வைக்கிறது தான் உங்கள் வேலை. வேற என்ன வேலை இருக்குது இதில்? ஏன்னா இதில் ஒரு நாலேஜுமே நான் கெயின் பண்ண மாதிரி இல்லை. எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு வந்தது. இன்னொன்று சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு மினிஸ்டர் நம்மளுக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்து என்ன பண்ணுறது. அதை விட இன்னொன்று சொல்லியிருக்காங்க, அந்த ஃபைனான்ஸ் செக்ரட்டரி பக்கத்தில் இருந்தார், கவர்மெண்ட்டோட பெர்மிஷனோட தான் எல்லாமே பண்ணுவாங்களாம். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க வந்துட்டு கடன் வாங்குறதுக்கு லிமிட் வச்சிருக்காங்களாம். இந்த வருஷத்துக்கு வந்துட்டு ஒரு 1 lakh crore வந்து கடன் வாங்கலாமா, 1.1 lakh நினைக்கிறேன். அந்த கடன் வாங்கறதுக்கான லிமிட் இருக்கான். விஜயோட உட்காந்து பேசி
ஏன்னா சில மேண்டிட்டரியான விஷயங்கள்லாம் கொடுத்தே ஆகணுமா மக்களுக்கு. அதை வந்துட்டு ரிவைஸ் பண்ணி எது தேவையோ அதை பண்ணுவாங்க போகுது. அப்போ பார்க்க சொல்ல இந்த 13.68 லட்சம் கோடி கடன் இருக்குல்ல, இது வந்து நாளைக்கு மேபி இந்த இயருக்குள்ளே வந்துட்டு 15 லட்சம் கோடி கடனில் போய், அதாவது இன்னும் ஒரு லட்சம் கோடி கடன் இன்க்ரீஸ் ஆகணாக்கா ஒரு 14 lakhs crore போயிட்டு நிற்கும். அது மட்டும் கன்ஃபார்ம். இன்ட்ரெஸ்ட் வீதம் அதிகமாகும். ஸோ மக்கள் மேலே டேக்ஸு அதிகமாகும். ஸோ டாஸ்மார்க்கில் விலை அதிகமாகும். எல்லா நடுத்தர மக்களும் குடிகார குடும்பத்துக்கு நடுவில் கஷ்டப்படுற தாய்மார்கள் வலி அதிகமாகும். ஸோ இவ்வளோ வழிகளும் தாங்க தயாராக இருங்க. மீண்டும் ஒரு நல்ல விடையும் திரும்ப சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் உதயா மற்றும் உங்கள் நரேன். பாய்.